அனைவருக்கும் வணக்கம். மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலனை காண எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ வாங்க, கும்ப ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 5ல் இருந்த குரு இப்போ அதிசாரமா 6வது இடத்துக்கு வந்து மறையிறாரு. குரு வந்து மறையிற இடம் அப்படிங்கிறதுனால கும்ப ராசிக்காரர்கள் பெருசா பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. குரு பார்க்கக்கூடிய இடங்கள் கும்ப ராசிக்கு ரொம்பவே நல்ல இடத்தையெல்லாம் பார்க்குறாரு. முதல் விஷயமா கும்ப ராசியை பத்தி சொல்லணும்னா, உயர்ந்த சிந்தனை, உயர்வான லட்சியத்தோடு வாழ்க்கையில வாழணும்னு நினைக்கக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள் தான். அவங்களோட தாட்ஸ் எப்பவுமே ரொம்ப பெருசாக தான் இருக்கும். லாஸ்ட் இந்த 5 வருஷ வாழ்க்கை என்பது கும்பராசிக்காரர்கள் யாரை கேட்டு பார்த்தாலும் ஒரு வரியில சொல்லணும்னா, இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க, படுறதுக்கும் ஒண்ணுமே இல்லைங்க அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு காரணம் இந்த 7 நாட்டு சனி. இந்த 7 சனி எப்போ அவங்களுக்கு ஆரம்பிச்சதோ அன்னையில இருந்தே ஒண்ணு போனா ஒண்ணுன்னு இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டே தான் இருக்காங்களே தவிர எந்த இடத்துலயும் பெருசா தெளிவா அவங்களால உட்கார முடியல. உடல் சார்ந்த பிரச்சனைகள் இல்லாட்டி பணம் சார்ந்த பிரச்சனைகள் இல்லாட்டி மனம் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பா வந்தே தீரணும். அதுலயும் குறிப்பா 7 சனியில நான் நிறைய அனுபவிச்சிட்டேன். அப்படின்னாலும் இந்த ராகு கேது பயிற்சியானது ராசியில ராகுவும் சனியும் சேர்ந்து சந்திக்கிற காலம்ன்றது உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கோ இல்லையோ மன நோயாளியா பல கும்பராசிக்காரர்கள் இந்த காலகட்டங்கள்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. வெளியில அவங்களால சொல்ல முடியல. அதுதான் முதல்ல சொல்லணும்னா, சொல்ல முடியாத வலி, சொல்ல முடியாத ரணம் எப்படி மகர ராசிக்காரர்கள் அனுபவிச்சாங்களோ அதே மாதிரி கும்ப ராசிக்காரர்களும் இப்பொழுது அந்த வலிகளை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஆனா இறைவனுடைய அருளோடு அந்த சிக்கல்கள்ல இருந்து காப்பாற்றுவதற்காகவே இந்த குருவினுடைய பார்வை படக்கூடிய இடங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமான இடத்தை பாக்குறாரு. அதுல முதல் விஷயம், கும்பராசிக்காரர்களுக்கு வேலை சம்பந்தமா இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போகுதுங்க. பணம் சம்பந்தமாக இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போகுது. ஏன்னா 10ஆம் இடத்தை முதல் பார்வையா குரு பாக்குறாரு. 10ஆம் இடம் என்பது ஒரு ஜாதகனுக்கு பட்டத்தையும் பதவியையும் பெயரையும் புகழையும் வேலையும் தொழிலையும் ஜீவனத்தையும் கருமத்தையும் குறிக்கும். விருச்சிகத்தை பாக்குறாரு. அப்ப அந்த விருச்சிகத்தை பார்க்கும் பொழுது கண்டிப்பா அவங்களுக்கு வந்து பட்டம் கிடைக்கும், பதவி கிடைக்கும், பெயர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். ஏன்னா கும்பராசிக்காரர்கள் கடந்த 5 வருஷத்துல நிறைய பேர் ரெகக்னேஷனுக்காக ஓடிட்டே இருப்பாங்க. எனக்கு இது நடக்கல, அது நடக்கல, ரொம்ப ஒண்ணுமே இல்லாத ஒரு சின்ன கடை வச்சிருக்கவங்க கூட நிறைய வியாபாரம் பண்றாங்க. நான் எல்லாத்தையும் வச்சு அவ்வளவு நீட்டா மெயின்டைன் பண்றேன், எனக்கு பெருசா எதுவும் லாபம் கிடைக்கல. இது எல்லா ப்ரொஃபஷனுக்குமே பொருந்தும். அப்ப அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முயற்சிக்குரிய அங்கீகாரத்தை இறைவன் இந்த அதிசார குரு பயிற்சிக்கு கண்டிப்பா அவங்களுக்கு கொடுக்கும். அவங்க நினைச்சு பார்க்க முடியாத இடத்துல இருந்து ஒரு பெரிய பாராட்டு கிடைக்கும். நினைக்க முடியாத இடத்துல இருந்து ஒரு பெரிய பணவரவுகளை கடவுள் கொடுப்பாருங்க. அதே மாதிரி வேலையில இருந்த அழுத்தங்கள் எல்லாமே சரியாகும். இதுக்கு முன்னாடி வேலையில ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்த மேடம், நானும் வேலை மாத்திக்கலாமான்னு நினைக்கிறேன் அப்படின்னு இந்த இடத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி அவர்கள் அந்த இடத்துலயே ஒரு நல்ல பேர் புகழோடு இருக்கக்கூடிய காலத்தை இந்த குரு பயிற்சி கொடுக்க போகுதுங்க. அதே மாதிரி ரொம்ப முக்கியமா 12ஆம் இடத்தை பாக்குறாரு குரு. விரயஸ்தானத்தை குரு பாக்குறதுனால நிறைய தேவையற்ற செலவுகளை இவங்க தவிர்ப்பார்கள் இந்த காலகட்டத்துல. அதாவது இதுக்கு முன்னாடி எதெல்லாம் அன்வான்டா செலவு செஞ்சாங்களோ அந்த செலவுகளை இனிமே சுப வரையமா மாத்தக்கூடிய சூழல் உண்டாகும். அப்போ ஒரு இடம் வாங்குறதுல போடுறதோ அல்லது ஒரு வீடு கட்டுறதுல இன்வெஸ்ட் பண்றதோ அல்லது வேற ஏதாவது ஒரு ஆபரணங்கள் எடுத்துக்கிறதுல செலவு பண்றதோ அந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள இவங்க பணம் செலுத்துவது நல்ல விஷயமே சொல்லலாம். அதற்கு அடுத்தது கும்பராசிக்காரர்களுக்கு முக்கியமா பார்த்தோம்னா 2வது இடத்தை குரு பாக்குறாரு. 2வது இடம்னு ரொம்ப முக்கியமான இடம். அதுவும் இந்த லாஸ்ட் ஒரு 4 வருடத்துல குடும்ப வாழ்க்கையில் பல்வேறு நெருக்கடிகளை சந்திச்ச ராசிகள்ல கும்பராசிக்காரர்களும் ஒண்ணு. இந்த 4 வருஷம்ங்கிறத விட ஒரு 5 வருஷமே எடுத்துக்கலாம். இந்த 5 வருஷம் சிக்கல்கள்ல ஒரு பக்கம் இருந்தாலும் லாஸ்ட் 1.5 வருஷம் அந்த வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானத்துல ராகு உட்கார்ந்தது, 8ல அஷ்டமஸ்தானத்துல கேது இருந்துச்சு இல்லையா, அந்த கேதுவும் ராகுவும் இருந்த காலகட்டம்லாம் நிறைய விஷயங்கள்ல புரட்டி எடுத்துச்சு. குடும்பமே நாங்க இல்ல, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிடலாம்னு நினைச்சோம். அது கணவன் மனைவியா இருந்தாலும் சிக்கலாக இருந்துச்சு, காதலர்களா இருந்தாலும் பிரச்சனையை கொடுத்திருக்கும், அல்லது ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்களுக்கு தேவையில்லாத மனஸ்தாப கருத்துகள் முதல்ல இருந்துச்சு. ஆனா அந்த சிக்கல்கள் எல்லாமே இந்த குரு பார்வையால இப்போ சரியாகிடும். அப்போ குடும்பத்துல நிம்மதியை பார்க்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த கும்பராசிக்காரர்கள் எல்லாமே கடவுள் புண்ணியத்துல நிம்மதியை உணர்வாங்க. இதுவே ஃபர்ஸ்ட் பெரிய ரிலீஃப் அவங்களுக்கு. அதே மாதிரி வாக்கு சார்ந்த விஷயங்கள், ஏன்னா வாக்குஸ்தானத்தையும் குரு பாக்குறாரு. அப்போ வார்த்தைகளுக்கு பலம் சேரும். உதாசீனப்படுத்தவங்க எல்லாமே இவங்களை கொண்டாடக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். ஏன்னா கும்ப ராசிக்கு ஒரு வைராக்கியம் இருக்கும்.
இந்த 5 வருஷமா என்னை எவ்வளவெல்லாம் இழிவுபடுத்துனீங்க பாருங்க, நான் ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு நினைச்சு போராடிட்டு இருக்காங்க. ஏன்னா கடந்த காலத்துல இருந்த கிரகங்கள் சாதகமாக இல்ல. ஆனா இந்த குரு அவங்களுக்கு மிகவும் சாதகமான பார்வை பாக்குறதுனால கண்டிப்பா அந்த விஷயங்கள்ல இவங்க வெற்றி பெறுவாங்க. அதே மாதிரி மிகுந்த தனவரவு இருக்கும். 5 வருஷத்துல எதுவுமே பத்தல மேடம், எனக்கு எவ்வளவு சம்பாதிச்சாலும் காசு செலவு பண்றதுக்கு இல்லாம இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் கையில பணத்தை வச்சுக்கிட்டு செலவு பண்ணக்கூடிய காலத்தை ஆண்டவன் அவங்களுக்கு ஏற்படுத்த போறாரு. 5ல இருந்த குரு 6வது இடத்துக்கு வந்திருக்கு. அதாவது 6வது இடத்துல குரு வர்றது உண்மையா சொல்லணும்னா மறைமுகமா போட்டி பொறாமைகளை இந்த நேரத்துல ஊக்குவிக்கும். அவங்களுக்கு நல்லா பேசுறவங்க எல்லாம் திடீர்னு அகேன்ஸ்டா மாறுவாங்க. நல்ல உறவுகள்ல இருந்தவங்க எல்லாம் திடீர்னு எதிர்மறையா சில விஷயங்களை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இந்த மாதிரியான சில விஷயங்கள்ல கொஞ்சம் நீங்க எச்சரிக்கையா செயல்படுறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி 6வது இடத்துல குரு வந்திருக்கிறதுனால தேவையற்ற கடன்களை வாங்குறது இவங்க தவிர்க்கணும். இருக்கிறத வச்சுட்டு செலவு பண்றதுக்கு தயவு செஞ்சு முயற்சி பண்ணணும். அன்வான்டா பணம் யார்ட்டையும் போய் வாங்கக்கூடாது. கடவுள் கொடுப்பதே உங்களுக்கு நிறைய நிறைய தான் கொடுக்க போறாரு. தனஸ்தானத்தை குரு பாக்குறதுனால உங்களுக்கு தேவைக்கானதை கொடுப்பாரு. அந்த தேவைக்கானதை வைத்து தேவையை மட்டும் பூர்த்தி செய்து கொண்டால் பாதிப்புகள் எதுவும் இல்லை. ஆனா 6ல குரு வரும்பொழுது தேவையில்லாத அகலக்கால் வைக்கிறது வேணாம். இந்த பீரியட்ல அகலக்கால் வச்சுட்டா அது பெரிய வலிகளை தரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி உடல் ரீதியான சில விஷயத்துல ரொம்பவே இவங்க ஜாக்கிரதையா இருந்துக்கணும். இந்த காலத்துல கும்பராசிக்காரர்களுக்கு புதிய உறவுகள் அறிமுகமாகும். அந்த புதிய உறவுகள் அறிமுகமாகிற விஷயத்துல மட்டும் கொஞ்சம் அவங்க கவனமா இருக்கணும். 7ல கேது இருக்கிறதுனால அந்த ஏழுல வர கேது கோச்சார அடிப்படையில சர்ப்பதோஷத்தை அது உருவாக்கும். இந்த டைம்ல அது என்ன பண்ணும்னா தேவையற்ற அறிமுகங்களை கொண்டு வந்து சேர்க்கும். ஆணாக இருந்தால் பெண்களை அறிமுகப்படுத்தும், பெண்ணா இருந்தா ஆண்களை அறிமுகப்படுத்தும். அந்த உறவுகள் என்பது நிச்சயமா சொல்லணும்னா தவறுதலான உறவுகளாக தான் போய் முடியக்கூடிய சூழல்களை கொடுக்கும். இல்லைன்னா குடும்பத்துல பிரச்சனைகளை போட்டு கடுமையா பண்ணி விட்டுடும். அதை ஓப்பனா சொல்லணும்னா தேவையில்லாத சிக்கல்களையும் தேவையில்லாத விஷயத்தையும் அது உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணும். அதால குடும்பத்துல பிரச்சனைகள் வரும், பிரிவுகள் உண்டாகும், கருத்து மோதல்கள் ஏற்படும். அதுல தயவு செஞ்சு ஜாக்கிரதையா இருக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு மறைக்காம நம்ம சொல்லணும். நிச்சயமா சொல்றது ஏன்னா இந்த இடத்துல அவங்க இனிமே வந்த உறவை யோசிச்சு பார்த்துப்பாங்க. இது வரைக்கும் நல்ல பேர் வாங்கி வச்சிருந்தோம், இப்ப கெடுத்துக்கிட்டோமே, இனிமே யோசிக்காம இருப்பாங்க. அது ரொம்ப கவனம். 2வது விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே இருக்கக்கூடிய சனி, ராசியிலேயே இருக்கக்கூடிய ராகு உடலையும் மனதையும் ஏதாவது ரூபத்துல அப்படியே ரோலர் கோஸ்டர் மாதிரி ஓட வச்சுட்டே இருக்கும். சரியான சிந்தனை இருக்காது, சரியான வண்ணம் இருக்காது, சரியான செயல் திட்டங்களை அவங்களால செயல்படுத்த முடியாது. அந்த காலகட்டங்கள்ல மனதளவுல ஒரு சோர்வா காணப்படக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும். ராகு என்ன பண்ணும்னா அபரிவிதமான ஆசையை தூண்டிட்டே இருக்கும். அது வந்ததுல இருந்தே என்ன பண்ணுவாங்கன்னா கும்பராசி பெண்களே பொற்காலம்னே சொல்லலாம். ஏன்னா பெண்கள் கடந்த காலகட்டத்துல இந்த 5 வருஷத்துல நிறைய கும்பராசி பெண்கள் தொழில் தொடங்கணும்னு நினைச்சு நிறைய லாஸ் சந்திச்சாங்க. அதே மாதிரி நிறைய ஆஃபீஸ் போயிட்டு கூட பல பேருக்கு பல விஷயங்களை செலுத்த முடியாம இருந்தது. அல்லது ஒரு இடத்துல அவங்க பிஸ்னஸ் கூட கொஞ்சம் சரியா நல்லா இருந்துச்சுனாலும், அல்லது வேலையில நல்ல பேர் எடுத்தாலும் அது டிஃபேம் பண்றதுக்கு பல வேலைகளை பல பேர் செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. பெண்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் இருந்துச்சு, நிறையவே இருந்துச்சு. ஆனா அந்த சிக்கல்கள் இந்த வாட்டி தீந்துரும். இதுல வேடிக்கை என்னன்னா, யாரெல்லாம் இவங்கள டிஃபேம் பண்றாங்களோ அவங்களே இவங்களுக்கு ப்ரொமோஷனுக்கு வருவாங்க. அவங்க இவங்க பக்கத்துல நின்று ப்ரொமோட் பண்ணக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தும். வேலையில இவங்களுக்கு சிக்கல்களை கொடுத்தவங்க எல்லாமே தானாக இடம்பெயர்ச்சியாகி வேற இடத்துக்கு போயிடுவாங்க. அதே மாதிரி ஏற்கனவே ஆபீஸ் ஆரம்பிச்சு பெண்டிங்ல இருக்கு, பணம் வராம இருக்கு, பிசினஸ் லாஸ்ல போகுது, டல்லா இருக்கிற அப்படின்னு சொல்றவங்க எல்லாருக்குமே நிச்சயமா இந்த பீரியட்ல பீக்ல போய் நிறைய ஒரு பண வரவுகளை பார்ப்பாங்க. அந்த 73 நாள் ஒரு பொற்காலம் தான். பண விஷயத்துல பெண்களுக்கு ஒரு பெரிய பொற்காலம்னே சொல்லலாம். பெண்களுக்கு கூடுதலா சொல்லக்கூடிய ஒரு அட்வைஸ் என்னன்னா, இந்த 73 நாள்றதை விட அடுத்து வரக்கூடிய 1.5 வருஷத்துல யாரையும் நம்பாதீங்க. யார்கிட்ட பேசினாலும் பழகினாலும் கொஞ்சம் கவனமா பேசுங்க, கவனமா பழகுங்க. ஏன்னா ராகு கேதுவோட வேலை ராசியில இருக்கக்கூடிய ராகு சனி இது எல்லாம் சேர்ந்து இவங்களை தேவையற்ற பாதைகளுக்கு கொண்டு போறதுக்கும் முயற்சி பண்ணும். அப்போ புதிய நபர்கள் கிட்ட பேசும் பொழுதும் பழக்க வழக்கத்திலையும் கவனமா இருக்கிறது ரொம்பவே நல்லது. 7ல கேது இருக்கிறதுனால நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்ல கூட்டு தொழில் பண்றவங்களுக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அப்படி இல்லாட்டி அது நிச்சயமா தேவையில்லாத விளைவுகளை ஏற்படுத்தும். நிச்சயம் அதுல எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்னா அதை நம்ம சொல்லிடணும். கும்பராசிக்கா இருக்க வேண்டியது எது அப்படின்னா
கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஒரே லைன்ல சொல்லணும்னா உடலையும் மனசையும் ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். ராசியில ராகு இருக்கும் பட்சத்துல கடவுள்கிட்ட நம்ம வேண்டிக்க வேண்டியது உடல் ரீதியான பிரச்சனை, மன ரீதியான பிரச்சனைகள்ல இருந்து இவங்களை காப்பாத்திட்டா போதும்னு நினைக்கணும். அன்வான்டான சிந்தனைகளையும் யோசனைகளையும் தயவு கூர்ந்து தவிர்க்கணும். அது எச்சரிக்கைங்கிறத விட இவங்க தேவையில்லாத நெகட்டிவான சிந்தனைகளை தனக்குள்ள இருந்து வெளியில தூக்கி போட்டுட்டாலே இவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே தெளிவாயிடுங்க. ரொம்ப முக்கியமா இவங்க கவனமா இருக்க வேண்டியது ஃபேமிலி லைஃப்ல தயவு செஞ்சு கவனமா இருந்துக்கணும். கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள விட்டு கொடுத்து போகணும். மாற்று பாலினம் சம்பந்தமான விஷயங்கள்ல தயவு கூர்ந்து ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். ஆணாக இருந்தா பெண்கள் கிட்ட கவனமா இருங்க, பெண்ணாக இருந்தால் ஆண்கள் கிட்ட கவனமா இருங்க. நேற்று நீங்க தவறே செஞ்சிருந்தாலும் கூட அதுக்கு தண்டனை கிடைச்சிருக்காது. இன்னைக்கு நீங்க விதியேன்னு ஓரமா ஒதுங்கி போனாலும் கூட தேவையில்லாத விமர்சனம் சொல்பலி எல்லாமே வந்து சேரும். அதுல மட்டும் தயவு செஞ்சு கவனமா இருக்கணும். இந்த ஒரே விஷயம்தான் குடும்பத்தை கெடுத்துக்காத அளவுக்கு பாத்துக்கணும். உறவுகளுக்குள்ள நீங்க போய் உங்களை ஏமாத்திக்காதீங்க, அவ்வளவுதான். உங்களை நீங்க ஏமாத்திக்காம நீங்க பாத்துக்க வேண்டியது நிச்சயமா இவர்கள் செய்ய வேண்டிய வழிபாடுங்க. கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பௌர்ணமியில பக்கத்துல இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருக்கோவிலுக்கு சென்று அந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய பிரகாரத்துல வலம் வர்றது ரொம்பவே ஒரு மிகச்சிறந்த வழிபாடு பரிவர்த்தனையாக இவங்களுக்கு சொல்லணும். ஏன்னா ராசியில சந்திரனோடு ராகு சேரும் பொழுது சந்திர கிரகண தோஷம் என்பதை இவங்களுக்கு ஏற்படுத்தும். இந்த கிரகண தோஷம் இருந்துச்சுன்னா அது உங்க உடலை ஊனமாக்கலாமா அல்லது மனதை ஊனமாக்கலாமான்னு யோசிக்கும். அப்போ அந்த பௌர்ணமி நாள்ல தான் நிலாவோட முழுமையான ஆதிக்கம் இந்த பூமியில படுது. அப்ப அந்த சந்திரனுடைய ஒளி இவங்க உடல்ல படும் பொழுது இறைவனுடைய அருளோடு உடலும் தெளிவடையும், உள்ளமும் தெளிவடையும். 3 சுத்து அந்த பிரகாரத்தை வழிபட்டதுக்கு பிறகு உள்ள போய் மூலவரை பார்த்து மனமுருக பிரார்த்தனை பண்ணி 2 அகல் தீபத்தை ஏத்தி வச்சு இவங்க மனசார வழிபட்டு வந்தாலே போதும். நிச்சயம் மிகப்பெரிய மாற்றம் இவங்களுக்கு ஏற்படுத்தும். நன்றி, வணக்கம்.